என்னப்பா என்னாச்சு? ஏன் லேட்டு? ஏன்பா சாயங்காலம் சீக்கிரமா வரதா சொன்னேன். ஒன்றும் இல்லைம்மா, காலையில் ஒரு அக்யூஸ்டை பிடிக்க போகிறேன்னு சொன்னான்ல, ஆமா. அந்த அசைன்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னப்பா என்ன சொல்ற? மகான் ஒரு பெரிய அக்யூஸ்டு, பெரிய லெவலில் ட்ரக்ஸ்லாம் கடத்தி ஸ்டூடெண்ட்ஸை கெடுத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவனை பிடிக்கிறதா இருந்தோம், தப்பிச்சிட்டான். இதைத்தான் தோத்து போயிட்டேன்னு சொல்றியா? இந்த பாரு, தோல்விதான் வெற்றியோட முதல் படி. அப்படி பார்த்தா நீ ஜெயிச்சு தானே இருக்க. இத பாருடா, நீ ஏன் பையன், உனக்கு தோல்வியே கிடையாது. ஒரு நாள் அந்த மகாவை நீ அரெஸ்ட் பண்ண தான் போற, அதுக்காக ஊரே உன்னை பாராட்ட தான் போகுது. ஆமா, சுபத்ரா ஏன் கேக் கட் பண்ணாம வச்சிருக்கா? என்னப்பாச்சு? இன்வைட் பண்ணியிருந்தவங்க எல்லாம் வந்திருந்தாங்கப்பா. ஆனா சுபத்ரா தான் அண்ணன் இல்லாம பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்ப எங்க இருக்கா? ரூம்ல தான் இருக்கா. சுபத்ரா, ஏய், ரியலி வெரி சாரிடா. இன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் அப்செட் ஆகி போச்சு. நான் என்ன பண்றது? அதான் அண்ணன் சாரி சொல்றேன்ல, அப்புறம் என்ன உனக்கு என் மேல கோவம்? ஓ சாரில எனக்கு தேவையில்ல, ரூம் அவுட் போ. இது பார், நானே போன ஒர்க்கு முடியாம அப்செட் ஆகி போய் வந்திருக்கேன். நீ இன்சல்ட் பண்ண அப்படி? உன் கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல, தயவு செஞ்சு வெளில போ. சுபத்ரா, நான் சொல்றத கேளு, அப்பதான் என் சைடு இருக்கிற நியாயம் உனக்கு புரியும். என்ன பொல்லாத நியாயம்? வருஷம் 365 நாளும் கடமை கடமைனே கட்டிட்டு அழுவுற, அதுல ஒரு நாள் உன் தங்கச்சிக்காக நீ ஒதுக்க தயாரா இல்ல. சுபத்ரா, தயவுசெய்து என்ன புரிஞ்சுக்கோடா. என்ன நீ புரிஞ்சுக்கல, அப்புறம் என்ன நான் உன்னை புரிஞ்சுக்கிறது? இப்ப சொல்றேன், இனிமே நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல, நீ எனக்கு அண்ணனும் இல்ல. ப்ளீஸ் கெட் அவுட். சுபத்ரா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. கரெக்ட், அது இப்பதானே எனக்கு புரியுது. உன் தங்கச்சி பாசத்துக்கு லிமிட் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீயே சொல்லிட்டியே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு. இதான் முடிவா? எஸ். நான் தான் தப்ப ஒத்துக்கிட்டேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலனா நான் தண்டனை அனுபவிக்கணும். இதுக்கு வேற வழியே இல்லை. என்னங்க? ஏ ராதா, என்னப்பா இது? என்னடா இது? எதுக்காக இப்படி தோப்புக்கரணம் போட்டுக்கிட்டு இருக்க? செஞ்ச தப்புக்கு தண்டனையா 1000 தோப்புக்காரனை போட போறேன். ஐயோ, இப்ப என்னப்பா அப்படி பெரிய தப்பு பண்ணிட்ட? என்னங்க அவனை போய் கேட்டுக்கிட்டு? எல்லாம் சுபத்ரா வேலைதான். சுபத்ரா, நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? நான் என்ன பண்ண? சின்ன வயசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு பண்ணா தோப்பு கண்ணம் போட்டுக்குவீங்க. இந்த வயசுல அவனை போய் தோப்புக்கரணம் போட வச்சிருக்கேம்மா. என்ன பாக்குற? அவனை தோப்பு கண்ணம் போட வேண்டாம்னு சொல்லு. வாமா வாமா வா. வான்றேன்ல. இங்க பாரு, எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், ஒன்னும் தோப்புக்காரனை போட வேண்டாம். யாரோட மன்னிப்பு எனக்கு தேவையில்ல. அதான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நான் எப்படி நம்புறது? நம்ப வைக்கிறேன், வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஓ thank you. முடி முடி. அப்பா வேணாம்ப்பா, அப்பா. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு.
மே கமின் சார்? எஸ், கம் இன். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், இந்த ஃபைலில் மகாவோட பர்டிகுலர்ஸும் அவன் சம்மந்தப்பட்ட ஆட்களோட ஃபோட்டோஸும் அதில் இருக்கு. ஓகே சார். இந்த போதை மருந்து கடத்தல் கேஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஷூர் சார். என்னடா நம்ம டீல் பண்ண கேஸில் ஃபெயிலியர் ஆகிட்டோமேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இனிமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்கான பாடம் தான் இது. அப்படி தான் சார் நானும் நினைக்கிறேன். ஓகே ஃபைன், நீங்கள் கிளம்பலாம். தேங்க்யூ சார். வெல்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் செந்தில். உட்காரு. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் லீவு முடிஞ்சு எப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ண? இப்போ தான் ஜாயின் பண்ணேன். முதல்ல ஒன்றா தான் பார்க்கலான்னு வந்தேன். தேங்க்ஸ்ரா. நீ இல்லாதப்போ அங்கே என்னென்னமோ நடந்து போச்சு. எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன்டா. அதுக்காக நீ அப்செட் ஆகாத. ரிலாக்ஸ் ஆறு. என்ன ஆறுதல் சொல்லி என்னத்துக்காக போகுது? கடைசியில் அந்த மகா என் மூஞ்சில கறியை பூசிட்டு தப்பிச்சு போயிட்டான். நீ ஏன்டா அதை கறின்னு நினைக்கிற? உன் திறமைக்கு கிடைச்ச திருஷ்டி போட்டு நினச்சிக்கேன். இதை பார், உனக்கு நடந்த ஜஸ்ட் ஸ்லிப், நாட் எ ஃபெயில். இனிமே அதுவும் உனக்கு நடக்காது. இதை பாருடா, இனிமே எப்போ நான் உன் கூட தான் இருக்க போறேன். எஸ், நாம 2 பேரும் சேர்ந்து அந்த தேவாவை ஒரு கை பார்க்க போறோம். தேங்க்ஸ்ரா. வரேன். ஐயோ, இந்த புக்கை எங்க வச்சோன்னு தெரியாம தேடிட்டு இருந்தேன். நல்ல வேலை, உங்க கார்ல மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? வெறும் தேங்க்ஸ் பத்தாதா? சரி, கொஞ்சம் வெல்லம் போட்டு தேங்க்ஸ். அதுவும் பத்தாதா? ஏலக்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு தேங்க்ஸ். ஓகேவா? சார், ஆர்டர் ப்ளீஸ். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி. காஃபி மட்டும்தானா? இந்த ரெஸ்டாரண்ட்ல சிக்கன் பர்கர் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பார்க்கலாமா? ஐயோ, எனக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு லேட் ஆயிடும். நீங்க சாப்பிடுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு வேணாம்னா எனக்கும் வேணாம். காஃபி மட்டும் ஓகே? 2 காஃபி. ஓகே சார். ஆமா, உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. என்னை பத்தி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, 2 அண்ணனுங்க மட்டும்தான். அது போதுமே. அப்பா அம்மா செய்ய வேண்டியதை 2 அண்ணனுங்களும் பண்ண போறாங்க. உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. எனக்கு என்ன, அப்பா அம்மா ஒரு அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. என்ன ஒண்ணு, தம்பி தங்கச்சிங்க கிடையாது. ஒரு குடும்பத்துல கடைக்குட்டியா இருக்கிறது ரொம்ப சௌரியம் போல் இருக்குல்ல? உங்களை வச்சு சொல்றீங்க போல இருக்கு. அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். சரி, உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா ரிட்டையர்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், அம்மா ஹவுஸ் வைஃப். ஓ, அண்ணன்? அண்ணன் நல்லா படிச்சுட்டு ஒரு பெரிய பதவியில இருக்காரு. பெரிய பதவினா? பெரிய போஸ்ட். அதான் என்ன போஸ்ட்னு கேக்குறேன். அது வந்து ஏ சொல்லக்கூடாத வேலையா? சொல்லக்கூடாதுன்னு இல்ல, சொன்னா அண்ணனுக்கு பிடிக்காது, அதனால தான் சொல்றது இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்க மொபைல் நம்பர் கொடுங்களேன். சாரி, நான் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்றதில்ல. அதனால என்ன, என்னை மீட் பண்ணோன்னா இருக்கவே இருக்கு வழக்கமான பஸ் ஸ்டாண்ட். அதுவும் இல்லைனா காமாட்சி காலேஜ் 3rd year பிகாம். ரொம்ப மிஞ்சி போனா கேகே நகர் பிள்ளையார் கோயில் பின்னாடி எங்க வீடு இருக்கு. வந்து அட்ரஸ் கேட்டிங்கன்னா யார் வேணா வழி சொல்லுவாங்க. சரி, உங்களை நான் காண்டாக்ட் பண்ணோன்னா? பேனா இருக்கா? நம்பர் தரேன். இந்தாங்க. Take it. ஆமா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லவே இல்லையே. அது ஏன் எங்க அண்ணன் மாதிரி சொல்லக்கூடாத பிசினஸா? பொம்மை பிசினஸ் பண்றேன். பொம்மைனா
இந்த சின்ன குழந்தைங்களா விளையாடுமே அந்த மாதிரி பொம்மையா? யா எஸ். எனக்கு டெடிபேர் பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட அந்த மாதிரி பொம்மை இருக்கா? ஓ இருக்கு, உங்களுக்கு கூட ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறேன். என்ன எழுந்துட்டீங்க? ஜஸ்ட் மினிட், நான் வந்துடுறேன். ஏய் சுபத்ரா, நீ என்ன இந்த பக்கம்? செந்தில் நானும் ஒரு கேஸ் விஷயமா அங்க வந்தோம். அம்மா நீங்க இந்த பக்கம்? நான் என் ஃப்ரெண்டோட வந்தேன். பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட். எங்க? இங்க தான் இருந்தா. எங்க போட்டான்னு தெரியலையே. கிண்டல? இல்ல நக்கல். ஏய் அடி வாங்க போறேன். ஏய் செந்தில் சொல்றா. ஏய் ராதா, மகா பார்த்தனா என்கிட்ட எஸ்கேப் ஆகி வாங்கடா, சீக்கிரம் வாடா. ஏய் வீட்ல பார்க்கலாம். கன்ஃபார்மா தெரியுமா அவன் தான் மகானே? கன்ஃபார்ம் அவன் தானா? சரி வா போலாம். எங்க போயிட்டாங்க? பில்ல நாம தான் செட்டில் பண்ணணும். வேற பில் ப்ளீஸ். சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. ஹாய் அர்ஜுன். ஹாய்டா. என்னடா திடீர்னு ஆஃபீஸ் பக்கம்? ஒன்றும் இல்லைடா, உன்னை பார்த்து 2-3 நாள் ஆச்சு, அதான். சரி வா. உட்காரு. சொல்லு. ஒன்றும் இல்லைடா, அந்த சுந்தரபாபு கேஸ் விஷயமா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன். நான் எந்த கேஸை சவாலா நினைச்சனோ அந்த கேஸே ஃப்ளாப் ஆயிடுச்சடா. நீ அந்த போதை மருந்து கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் ஏன்டா அப்செட் ஆகுற? நீ என்ன நாளைக்கே ரிட்டையர் ஆக போற? அதுக்காக சர்வீஸ் முழுக்க நான் போராட சொல்றியா? இதில் என்ன தப்பு இருக்கு? எவ்வளோ பெரிய கிரிமினல் கேஸ் தெரியுமா? உன்ன மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸும் இந்த மாதிரி கிரிமினல்ஸை பிடிச்சா நாட்டில் குற்றமே இல்லாமல் போயிடும். சரி சரி போதும் உன் வேதாந்தெல்லாம். சுந்தர்பாபு கேஸ் என்னாச்சு? கஸ்டடியில் இருக்க சுந்தர் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன். என்ன சொன்னா? அவன் பாபுவோட தங்கச்சியை ரேப் பண்ணலையா, லவ் தான் பண்ணியிருக்கானா. அவன் ரேப் பண்ணான்னு அவன் தங்கச்சியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அதை வச்சு தான் நாங்களும் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இது பாபு கொடுத்த கம்ப்ளைண்ட். பாபு அவன் தங்கச்சியை மிரட்டியிருக்கா, அதனால அவளும் அதை ஒத்துக்கிட்டா. ஒத்துக்கிட்டா பண்ணுன தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? இங்க பாரு ராதா, நடந்தது தப்பு இல்ல. இட்ஸ் அ லவ். காதல் எப்ப வேணா எங்க வேணா யாருக்கு வேணா வரும்டா. தாராளமா வரட்டும். ஆனா உயிருக்கு உயிரா பழகிற ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள வரக்கூடாதுடா.